நான் சின்ன வயசில் இருக்கும்போதே 300க்கு இருந்தது கேஸ் சிலிண்டர். ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குது? 900 இருக்குது. எதுவுமே சேஞ்ச் பண்ணல. எல்லாருக்குமே 1000 rupees 1000 சொல்கிறாங்க. இதுவரையும் நான் அந்த 1000 rupees ஒரு டைம் கூட நான் வாங்கினதில்லை. ஸோ சொன்னது எதுவுமே நடக்கலை. அதே மாதிரி பஸ்ஸில் ஓசி பஸ்ஸில் போகணுன்னு அவசியமே இல்லை. நாங்களும் உழைச்சி தான் தின்னுட்டு இருக்கோம். இவங்க போடுற பிச்சையில் இல்லை, அவங்க பிச்சை போடுறதுக்கு அவங்க சொத்துலேருந்து எடுத்து கொடுக்கல, கவர்மெண்ட் காசுலேருந்து தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து எல்லாமே இதுக்குன்ட்டு நிதி ஒதுக்கிறது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக எங்களுக்கு ஒதுக்கியிருந்தா எங்களுக்கு கரெக்டாக வந்து சேர்ந்துருக்கோம். நீங்கள் எதுவுமே பண்ணலையே. பண்ணவே இல்லாததுனால தான் நாங்கள் இவ்வளோ இது பண்ணுறோம். நீங்கள் பண்ணியிருந்தா நாங்கள் ஏன் உங்ககிட்ட வந்து நிற்க போகிறோம்? நீங்கள் ப்ராப்பராக எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக வந்து சேர்ந்துருக்கும். நாங்கள் நல்லா வாழ்ந்துட்டு இருப்போம். நல்ல இப்போ ஸ்டடீஸ் இருந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஞ்சாவை ஒழிக்க சொல்லுங்கள். அந்த கஞ்சானால தான் ஏன் வந்து இது மதுவை ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு பேசினாங்கல்ல. அம்மா இருக்கும்போது கூட நல்லா இருந்தது. இவங்க வந்ததுக்கு அப்புறமா பொண்ணுங்க அவ்வளோ சீரழிஞ்சு போகிறாங்க. அண்ணா சொல்கிற மாதிரி நைட்டில் ரோட்டில் வந்து ஒரு பொண்ணு நடந்து போனால் மட்டும்தான் சுதந்திரம் கிடைக்கும். யார்? காந்தி சொன்னப்பவே அப்போ சொன்னதுலேருந்து இது வரையும் அந்த வழக்கமே நடக்கலை. எங்கள் அண்ணா மட்டும் வந்ததுன்னா கண்டிப்பாக அது நடக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் சொல்லியிருக்காரு. இப்போ சிம்பிளா சொன்னாரு, எங்க போனாலும் ஒரு சுவிட்ச் ஆன் ஆஃப் பட்டன் மட்டும் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கானது ப்ராப்பரா நடக்கும், 5 நிமிஷத்துல எல்லாமே வந்து நிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இவ்வளோ நாள் இவங்க இருக்காங்க, என்ன பண்ணிட்டாங்க? இவங்க ஆட்சியில் இருக்கிறவங்கனாலேயே பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து இத்தனை வருஷம் இருந்து எதுவுமே பண்ணலை. ஒரு ரோடு வாய்ப்பு இல்லை, வீடு இல்லாதவங்களுக்கு வீடும் இல்லை. எப்படி இருக்கிறவங்களும் அவங்க அப்படி தான் இருக்காங்க. அவங்க ஃபேமிலியை பாருங்கள், டோட்டலாக ஒருத்தங்க மேலே ஃபேமிலி ஃபுல்லாக ஒரு சொத்து இல்லாமல் இல்லை. இன்னும் தனியாக பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறாங்களா? அவங்க பிஸ்னஸ் எதுவும் பண்ணல. ஏதாவது அதுக்காக உழைக்கிறாங்களா? அவங்க எதுவுமே இல்லையே. வெறும் இந்த அரசியலை வச்சுட்டு தானே அவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. எங்கேருந்து வந்தது? எங்கள் காசு அது. எங்கள் கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் எடுக்கிற காசு. எங்கள் அண்ணா சொல்லிச்சு இல்லை, இப்போ சேம் அதே தான். அண்ணா சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதுதான் உண்மை. வெட்ட ஒழிச்சுமா உடச்சிட்டாரு அந்த விஷயத்த. நீ வந்து அந்த காசை எடுத்துட்டு தானே நீ தின்னுட்டு இருக்க. அப்ப எங்க காசை நீங்க புடுங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நாங்க உங்ககிட்ட வந்து நிக்கல. எங்க காசை எங்களுக்கு கரெக்டா கொடுத்தீங்கன்னா நாங்க கரெக்டா நல்லா வாழுவோம். உங்ககிட்ட கையேந்த மாட்டோம். நாங்க நல்லா வாழுவோம். எங்க பசங்க எல்லாமே நல்லா படிப்பாங்க, நல்லா வாழுவோம். அண்ணா பொறுத்த வரையும் பண்றது எல்லாமே கரெக்டா பண்றாரு. இதுக்கு மேல பர்சனல் அட்டாக் பண்றதுக்கு ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லைல்ல. வேற ஏதாவது பண்ணணுமா? இல்லைல்ல. இன்னும் 27 என்ன டார்கெட்டா? மாசம் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்களே. ஃபர்ஸ்ட் இக்னோரன்ஸ், எதுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீ ஒரு வார்த்தை சொல்கிறேன்னா அதில் உண்மை இருந்தால் தானே நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். இல்லைல்ல, உண்மை இருந்தாலும் இல்லைனாலும் அதோட பர்சனல். உன் பர்சனலுக்கு வந்தாங்களா? உங்கள் வீட்டு பர்சனலுக்கு வந்தாங்களா? ஏன் உதயநிதி என்ன பண்ணுறான் அதெல்லாத்தையும் எடுத்து ஓப்பனாக பேசுனாங்களா? எதுவும் பேசல. உங்க வீட்டு பக்கமே வரல. அரசியல் மட்டும் தானே என்ன பேசுது. அதுலயே தெரியுது உங்களோட அவ்வளோ உங்களோட பேசிக் நாலேஜ் எந்த அளவில் இருக்குன்றது தெரியுது. ஸோ எங்கள் அண்ணா வரையும் 2026 எங்கள் அண்ணா தான் வரும். அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறேன், என்னோட பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க, அதுக்காக அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? சிம்பிள். அவங்களோட பர்சனல் அவங்க பார்த்துப்பாங்க. நம்மளோட பர்சனலில் வந்து நம்ம வந்து பப்ளிக்காக காமிச்சோன்னா நம்ம பர்சனல் எல்லாருக்குமே தெரியும். இப்போ என் வீட்டு பர்சனல் எனக்கு மட்டும்தான் தெரியும், அதெல்லாம் பப்ளிக்காக வராது. சேம் அதே மாதிரி அவரோட வீட்டு பர்சனலை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து பப்ளிக்கில் பேசணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீடியா எல்லாமே இந்த விஷயத்த பேசுகிறத ஸ்டாப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு இது ஒரு விஷயம் இல்லை, அவங்க பார்த்துப்பாங்க. சொல்லிட்டாங்களா, அவங்க பார்த்துப்பாங்க. அரசியல் பற்றி பேசுகிறீங்களா, பேசுங்க. நீங்கள் மீடியாக்காரங்க ஆல்ரெடி விஜயகாந்த் அண்ணாவை வச்சு நல்லா வச்சு செஞ்சுட்டீங்க, போயிட்டாரு. இந்த ஆளையாவது உருப்படியா இருக்க விடுங்க. மீடியால இதை பத்தி பேசுறத ஸ்டாப் பண்ணுங்க. எதுக்காக டிவிக்கு வரணும், டிஎம்கே வரணும் நினைக்கிறீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு, ஸ்டடீஸ் நல்லா இருக்கும். அப்புறம் வந்து பசங்க வந்து உருப்படியாக நல்லா வளருவாங்க. இது வரையும் பிறந்ததுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இது வரையும் இந்த மாதிரி இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்களாம் அரசியல் பற்றி பேசுறது நான் பார்த்ததே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து எல்லாமே ஸ்கூல் பசங்க முதல் கொண்டு குட்டி பசங்க முதல் கொண்டு எல்லாருமே அரசியல் பற்றி பேசுகிறாங்க. ஸோ எல்லாமே இது நாலேஜ் தான். விவசாயமும் அவங்களும் நல்லா இருப்பாங்க. டோட்டலாக இந்த நம்ம சிட்டியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஎஸ் மாதிரி கூட மாறலாம்.